அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பலமான யோகமான சஞ்சாரம், அதாவது ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்களுக்கு ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில பலமா வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய வலிமையான சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை, உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பு முனைகளை, நல்ல விஷயங்களை கொடுக்க போகுதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க 12ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சுக்கிரன் 7ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். சுகபோக காரகனான சுக்கிரன் களத்திரஸ்தானத்துல ஆட்சியாகி உங்க ராசியையே தன்னுடைய சமசப்தமா பார்வையா பார்க்கிறார். அப்போ சுகபோக பெருக்கம்ங்கிறது விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். விரையாதிபதி ஆட்சியாகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் விரயங்களையும் கண்டிப்பா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஆனா அந்த விரயங்களை நீங்க சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. கணவனோ மனைவியோ தொழில் ரீதியா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இது. கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை இந்த காலகட்டம் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிகப்படுத்தும். வேலை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார். அதாவது கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார். அந்த சூரியன் விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொழில் தானாதிபதி, 10ஆம் அதிபதி. அதனால இந்த சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொழில்ல, வேலையில, வியாபாரத்துல ஒரு சேஞ்சஸ், அது பாசிட்டிவான சேஞ்சஸாக நிச்சயம் இருக்கும். இந்த தொழில் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத விருச்சக ராசி என்பர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்புங்கிறது 100% கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிகார பதவியில் அமரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும். வேலை பலு இருக்கும். ஆனாலுமே உங்க வேலைக்கேற்ற ரெக்கக்னைஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. அரசு மற்றும் அரசு சார்ந்த வகையில அனுகூலத்தை கொடுக்கும். அரசு ரீதியா ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த சுக்கிரன் ஆட்சியாகி பலமா சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கும், புகழ் கிடைக்கும். ஒரு சிலர் புதுசா கலைத்துறையில என்ட்ரி ஆவீங்க. அடுத்து ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி, அதாவது ரோஹிணி சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் சுக்கிர பகவான். அந்த சந்திரன் விருச்சக ராசிக்கு பாக்கியாதிபதி. அதனால இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூலை 8லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். என்ன பாக்கியங்கள் உங்க வாழ்க்கையில தேடி வரணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ அந்த பாக்கியங்கள் உங்களை தேடி வரும். பாக்கியங்களை அனுபவிப்பீங்க. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான பாக்கியங்கள் சிறப்பா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வாகன காரகனே சுக்கிரன் தான், அவர் ஆட்சியாகி இருக்கார். உங்க ராசியையும் பார்க்கிறார். அப்போ நீங்க எடுக்கும் முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது சார்ந்த முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்க எண்ண ஓட்டங்கள், உங்க சிந்தனைகள், உங்க செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். எந்த செயலை செய்யறீங்களோ அதுல சிறப்பு உண்டாகும். அதே உங்க சுயஜாதகத்துல சுக்கிர தசாவோ சுக்கிர புத்தியோ நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமைஞ்சிரும். அடுத்து 12ஆம் அதிபதியும் இதே சுக்கிரன். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். பயணங்கள் சார்ந்த வகையில
சிறப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இது. இந்த அதிபதி ஆட்சியாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க விருச்சக ராசி என்பர்கள். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதனால எந்தெந்த விருச்சக ராசி என்பர்கள் வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சி எடுத்தா கூட நிச்சயமா வெளிநாடு செல்ல முடியும். ஏன்னா 2, 8, 11ஆம் அதிபதிகள் இணைந்து சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில், அதாவது அஷ்டமஸ்தானத்துல புதன், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, அது கிடைக்கல, நடக்கல, வலிவேதனைகளை கொடுத்துட்டு இருக்கு, தடையை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு திடீர் லக்கு மாதிரி அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திடீர்னு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏதாவது தேடி வரும், வெளிநாடு செல்லும் யோகத்தை கொடுக்கும், திடீர்னு ப்ரமோஷன் கொடுக்கும். இது எல்லாமே சிறப்பு. முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த 12ஆம் இடம். அப்போ நிலம், வீடு, வாகனம், வண்டி இது எல்லாமே வாங்கறதுக்கு உண்டான அமைப்பும் விருச்சக ராசி என்பர்களுக்கு சிறப்பா இருக்கு. குரு அஷ்டமஸ்தானத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடம் சுபத்துவம் அடையுது. 8ஆம் இடம் குருவுடைய சஞ்சாரம், அடுத்து அஷ்டமாதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்ற நிலை, அடுத்து குரு சூரியன் இணைவு சிவராஜ யோகம், சூரியன் புதன் இணைவு புதாதித்ய யோகம், இப்படி பல வழிகள்லையும் 8ஆம் இடம் சுபத்துவமாகி பலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திடீர் யோக பலன்கள் கிடைக்கும். திடீர் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, பணம் கொடுத்து திரும்ப வரும்னு காத்துட்ருப்பீங்க. ஒரு சிலர் இந்த பணம் எனக்கு வரவே வராதுன்னு கூட முடிவெடுத்திருப்பாங்க. நீங்கள் கொடுத்த பணம் எங்கேயாவது லாக் ஆகிருந்துச்சுன்னா அந்த பணங்களெல்லாம் திடீர்னு உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இது. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லக்கு வரக்கூடிய அமைப்பு. இப்படி பொருளாதார ரீதியாக, தன ரீதியாக சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கிரன் சஞ்சாரம் செய்ய போகிறார். அந்த செவ்வாய் விருச்சக ராசி என்பர்களுக்கு லக்னாதிபதி, 6ஆம் பாவகாதிபதி. இப்போ அந்த காலகட்டத்தில் உங்கள் தனித்துவத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். உங்கள் தனித்திறமைகளை உலகத்தாருக்கு வெளிக்கொணரக்கூடிய காலகட்டம் இது. நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். அந்த செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று வலிமையா சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அரசு ரீதியான அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு சிலர் அரசாங்க தேர்வு எழுதணுங்கிற ஆர்வத்தோட செயல்பட்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க. அரசு ரீதியான அனுகூலம் சிறப்பாக இருக்கும். அதிகார பதவியில் சென்று அமரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வருமானம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு. நிலம் வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, பூமி மனை வாங்கிறதுக்கு சிறப்பு. அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம். விவசாய துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சீருடை துறை சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். உதாரணத்துக்கு போலீஸ், இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, போஸ்ட் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். விஞ்ஞானம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க, கண்டுபிடிப்பு சார்ந்த துறைகளில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாமும் கூடுதல் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தன வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி. ஒரு சிலருக்கு பெண்களால் நன்மைகள் நடக்கும். குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சு அந்யோன்யமாக நடந்துக்கக்கூடிய காலகட்டம் இது. தொழில், வேலை, வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா நலனையும் வளனையும் கொடுத்தரல இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.